நான் ஒரு சிலரை பார்த்துருக்கேன். உலக பிரகாரமான காரியங்களும் அந்த ஒரு பெருமையோட சுத்துவாங்க. ஆனா அவங்களுக்கு தெரியாது தான் பெருமையில மூர்க்கம் கொண்டு இருப்பாங்க. ஆனா அவங்கள பொறுத்தவரைக்கும் நான் ரொம்ப தாழ்மையா இருக்கேன். சிலர்லாம் நல்ல ஊழியம் பண்ணுவாங்க. நல்ல ஜோரா ஊழியம் போய்க்கிட்டு இருக்கும். அ என்ன சொல்றது? நெறைய ஆத்துமாக்கள் அறுவடை பண்ற சூழ்நிலை கூட இருக்கும். ஆனா அவங்களுடைய தனிப்பட்ட ஆவிக்குரிய வாழ்க்கைன்னு பார்த்தா, அது ஒரு மாதிரி ஒரு செத்த நிலைமையில இருக்கும். ஆனா அவங்க கிட்ட போய் கேட்டோம்னு வைங்களேன், அவங்க என்ன சொல்லுவாங்க, அவங்க கிட்ட பேசணும்னா, அவங்க பேசுற விதங்கள்லாம் அப்படி இருக்கும். கொஞ்சம் விட்டா பரலோகமே இறங்கி வந்துரும். அந்த மாரி வல்லமையா பேசுவாங்க. பிரசங்கங்கள் ரொம்ப அருமையா பிரசங்கம் குடுப்பாங்க. ஆ நம்ம என்ன சொல்ல நம்ம இருதயத்த கவரும்படியான பிரசங்கங்கள் குடுப்பாங்க. அவங்க பிரசங்கமே குடுத்தா, கண்டிப்பா ஒரு 10 பேர் வந்து நல்லா இருக்குன்னு சொல்லும்படியான பிரசங்கங்கள் குடுப்பாங்க. ஆனா தனிப்பட்ட ஆவிக்குரிய வாழ்க்கையில ஜெபம் இருக்காது. ஆவிக்குரிய கனிகளை வெளிப்படுத்துற நிலைமை இருக்காது. மன்னிக்கிற குணம் சுத்தமா இருக்காது. விட்டு குடுக்குற குணம் இருக்காது. சகித்து போற தன்மை இருக்காது. ஆனா ஊழியம் பண்ணுவாங்க, பிரசங்கம் பண்ணுவாங்க. சமுதாயத்தின் மத்தியில நல்ல ஒரு ஊழியக்காரன்ற பேர் எடுத்திருப்பாங்க. நல்ல பெரிய போதகர்ன்ற பேர் எடுத்திருப்பாங்க. ஆனா அவங்க தனிப்பட்ட வாழ்க்கையில பெர்சனல் பிரேயர் சுத்தமா இருக்காது. அவனோட வார்த்தைகளுக்கு டைம் ஸ்பெண்ட் பண்றது சுத்தமா இருக்காது. ஆனா அவங்களே தங்களே ஏமாத்திப்பாங்க. எப்படின்னா, நான் ஊழியம் பண்ணிட்டு தான் இருக்கிறேன். அதனால நான் பிரேயர் பண்ணாம இருந்தாலும் பரவால்ல. எப்படியோ நான் மேனேஜ் பண்ணிட்டு போயிடுறேன். நீங்க நினைக்கலாம் இப்படிலாம் ஆட்கள் இருக்காங்களான்னு கேட்டா, இப்படிலாம் இருக்கிறாங்க. நான் பார்த்திருக்கிறேன். நான் கேள்விப்பட்டேன்னா நான் ரொம்ப தைரியமா சொல்றேன். ஒருவேளை நீங்க பார்க்கிறவங்களுக்கு இது உணர்த்துதலா கூட இருக்கலாம். உங்களுக்கானதா கூட இருக்கலாம் அந்த வீடியோ. அது சுத்தமா ஜெபம் இருக்காது. ஆனா வெளியரங்கமா எல்லார்ட்டயும் சொல்லும் பொழுது, ஆண்டவர் என் கூட இருக்கிறாரு. என் காரியங்கள ஆண்டவர் பார்த்துப்பாரு. நிச்சயமா ஆண்டவர் செய்வாரு. நான் இன்னும் அடுத்தடுத்த கட்டங்களுக்கு என்ன கொண்டு போக போறாரு. ஆனா, தனிப்பட்ட நேரத்துல ஆண்டோட சமூகத்துல இருந்து ஒப்பு குடுத்து ஜெபம் பண்ற காரியமே இருக்காது. கடைசி எப்ப ஜெபம் பண்ணிருப்பாங்கன்னு கேட்டா அவங்களுக்கே தெரியாது. சாக்கு போக்குகள் சொல்லுவாங்க. நான் பிஸியா இருக்கிறேன். எனக்கு வேலை அதிகமா இருக்கு. காலையில போனா நைட்டு தாங்க வரேன்பாங்க. இப்படி சொல்லிட்டு தாங்களே அந்த வசனம் சொன்ன மாரி யாக்கோபு 1:26ல தங்களை தேவ பக்தி உள்ளவர்கள் என்று எண்ணி வாழ்ந்துட்டு இருக்காங்க. இருதயத்தை வஞ்சிக்கப்பட்ட நிலைமையில